ஓம் சாய்ராம். நாம நேத்திக்கோட பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியோட புனித வாழ்க்கை வரலாறு நிறைவு பெற்றது அப்படின்னு சொன்னோம். நரசிம்ம சுவாமிஜிய பத்தி நாம எல்லாரும் இப்ப மனனம் பண்ணிட்டு இருக்கோம். இது இப்படியே நடுவுல விட்டுட்ட மாதிரி இருக்குமே அப்படின்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருந்தது. இந்த புத்தகத்தோட கடைசி பக்கத்துல பார்த்தோம்னா, நரசிம்ம சுவாமிஜி ஸ்ரீ சாய்பாபாவுக்காக எழுதின ஸ்ரீ சாயி அஷ்டோத்திர நாமாவலி இருக்கும். சரி, இந்த அஷ்டோத்திர நாமாவலிய நம்ம தொடங்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா ஒவ்வொரு நாமத்துக்கும் 1 வரியோ, 2 வரி உள்ள பொருள் இருக்க புத்தகம் மட்டும் தான் என்கிட்ட இருந்தது. இந்த சுவாமிஜியோட வாழ்க்கை வரலாறு பண்ணிட்டு இருக்கும்போதே, தீபக் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து சாயியோட ஒரு பக்தர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் ஃபோன் பண்ணிட்டு, "நீங்க வாழ்க்கை வரலாற முடிச்சதுக்கு அப்புறமா, சுவாமிஜியோட சஹஸ்ர நாமாவலியோட பொருளோட எல்லாருக்கும் எடுத்து சொன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், "நான் சாயியோட அஷ்டோத்திரத்த பத்தி பேசணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். நீங்க சாயி சஹஸ்ரநாமத்த பத்தி சொல்றீங்க" அப்படின்னு சொன்னேன். ஆனா எதிர்பார்க்காத விதமா, அவர்கிட்ட சேஷாத்ரிஜி அவர்கள் எழுதின சாயி அஷ்டோத்திரத்தோட விளக்க உரை இருந்தது. அந்த புத்தகத்த எனக்கு அனுப்பி வச்சாரு. அதன் மூலமா நாம சாயியோட ஒவ்வொரு அஷ்டோத்திரத்துக்கும் இருக்க அந்த விளக்கத்தையும் நாம பார்க்க போறோம். அதே மாதிரி சுவாமிஜியோட ஒரு திருவுருவ படம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த படத்துக்காக சுனந்தா சாய்ராம் அப்படிங்கிறவங்க எனக்கு ஒரு கான்டாக்ட் குடுத்து, அத ஏற்பாடு பண்ணி தந்தாங்க. ஆனா கோயம்புத்தூர்ல இருந்து சென்னையில இருக்க எங்க குடும்பத்துக்கு அந்த கொரியர் கிட்டத்தட்ட 15 நாட்களா அந்த கொரியர் வரதும், அப்புறம் திரும்பி போறது இப்படியே நடந்துட்டு இருந்தது. ஏன் சுவாமிஜி நமக்கு இன்னும் சேரல அப்படின்னு ஒரு மனசுல ஒரு கலக்கம் இருந்துட்டே இருந்தது. சரியா நேத்திக்கு சுவாமிஜியோட வாழ்க்கை வரலாற முடிச்சதுக்கும், அந்த கொரியர் சுவாமிஜியோட திருவுருவ படம் அடங்கிய கொரியர் நேற்றைக்கு எங்களோட குடும்பத்தாருக்கு சேர்ந்தது. இதுவே நான் ஸ்ரீ சாயியும், சுவாமிஜியும் நம்ம எல்லாருக்கும் குடுக்குற ஆசீர்வாதமா நான் கருதுறேன். ஓம் சாய்ராம்.